அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினியாகும். இந்த நட்சத்திரம் மேச ராசியில் அமைந்துள்ளது. அஸ்வினி என்ற பெயர் அஸ்வம் என்ற சொல்லில் இருந்து உருவானது. சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை என்று பெயர். வானில் குதிரை தலை போல் காட்சியளிப்பதால் இதற்கு அஸ்வினி என்று பெயர் வைக்கப்பட்டது. இதன் தமிழ் பெயர் புரவி. இதன் அதிபதி கேதுவாகும். இதில் உச்சமடைகின்ற கிரகம் சூரியனாகும். மனித உடலில் தலைபாகத்தையும் மூளையையும் ஆளுமை செய்யும் நட்சத்திரம். இது கேதுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் என்பதால் இதில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் வல்லமை மனோதிடம் உள்ளவர்கள். நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டார்கள். முன்கோபத்தால் உற்றார் உறவினர்களை பகைத்து கொள்வார்கள். லட்சியத்துடனும் வாழ்க்கை பயணத்தை நடத்துபவர்கள். பிறருக்கு உதவி செய்யும் தன்மை நிறைந்தவர்கள். நல்ல சுறுசுறுப்பும் துடிப்புடன் செயல்படும் குணத்தை பெற்றிருப்பவர்கள். மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் எளிதாக புரிந்து கொண்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எதிரிகளை சமாளிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். எந்த கடினமான சூழலிலும் பொறுமையையும் தெய்வ பக்தியையும் கைவிட மாட்டார்கள். பாரம்பரியமான விஷயங்களை விரும்புபவராக கூட இருந்தாலும் நவீனத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்கள். இவர்களின் கண்களில் எப்போதும் பிறரை ஈர்க்கும் கவர்ச்சி இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதில் வல்லவர்கள். சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர்கள். எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள். பலமொழி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். நுட்ப அறிவு மற்றும் அதிர்ஷ்டம் நிரம்பியவர்கள். பூர்வீக சொத்து கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி என்பதால் மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஞானம் பெற்றிருப்பார்கள். கலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மருத்துவம், கணிதம், வானவியல், ஜோதிடம், அமானுஷ்யம், மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார்கள். எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைபிடிப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். எதிலும் வேகமாக செயல்பட எண்ணுபவர்கள். போலீஸ், இராணுவம், மருத்துவம், அறுவை சிகிச்சை, தீயணைப்பு, மாந்திரீகம், ஆராய்ச்சி, ஜோதிடம், விஞ்ஞானம், வானியல், வங்கி, இரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை போன்ற துறைகளில் ஈடுபட்டு மிக பெரும் வெற்றியை பெறக்கூடியவர்கள். பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று பொருள் திரட்டும் வல்லமை நிரம்பியவர்கள். சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபடக்கூடியவர்கள். தந்தை வழி குலத்தொழில் மூலம் ஆதாயம் உள்ளவர்கள். அரசாங்க உயர் பதவியை அடைய விரும்புபவர்கள். அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள். தொழில் உத்தியோகத்தின் மூலம் நிலையான நிரந்தர பெயர், புகழ், அந்தஸ்து உண்டு. ராசி அதிபதி செவ்வாயும் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரனும் பலம் பெற்றால் காதல் திருமணம் நடக்கும். சுக்கிரன் பலம் குறைந்தால் பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் பாசமாக இருப்பார்கள். அவர்கள் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். பெரிய நோய்கள் அண்டாது. எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள். நீண்ட ஆயுளையும் பெற்றிருப்பார்கள். பூமி, மனை, வீடு, வாகனம் யாவும் வாங்கும் யோகம் இவர்களுக்கு கிடைக்கும். கேது தசா. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது தசா முதலில் வரும். கேது தசா மொத்தம் 7 ஆண்டுகள். செல்லிருப்பு நீக்கி பிறந்த நேரத்தை கணக்கிட்டு கேது தசா எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை அறியலாம். குழந்தை பருவ ஜென்ம கேது தசா என்பதால் தாய் மற்றும் குழந்தையின் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படும். சோம்பல் காரணமாக கல்வியில் மந்த நிலைமை இருக்கும். சுக்கிர தசா 2வது திசையாக வரும்.
மொத்தம் 20 ஆண்டுகள் நீடிக்கும். சுக்கிரன் சம்பத்து தாரையின் நட்சத்திரம் என்பதால் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் அமைந்தோ ஆட்சி உச்சம் பெற்று சுபர்பார்வையுடன் அமைந்தால் மேன்மையான பலன்கள் உண்டு. சூரிய திசை மிகவும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தசையாகும். சந்திரன் மனதிற்கு பிடித்த அத்தனை விஷயங்களையும் தனது சந்திர திசையில் ஏற்படுத்தி கொடுப்பார். தாய்வழி உறவுகளின் ஆதரவையும் சந்திரன் அவர்களின் ஆசியையும் பெற்றுக் கொடுப்பார். செவ்வாய் தசா 5வது தசாவாக வரும். பிராந்திய தாரையின் நட்சத்திரம் என்பதால் உடல்நிலையில் மனநிலைமையில் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். செவ்வாய் சிறப்புடன் அமைந்தால் நிலம் வாங்கும் யோகத்தை கொடுப்பார். ராகு திசை 6வது திசையாக வரும். சுவர் வீட்டில் ராகு அமர அனைத்து விதமான யோக பாக்கியங்களையும் அள்ளி கொடுப்பார். குரு தசா 7வது திசையாக வரும். இது ஆரோக்கிய குறைபாடு, வயோதிகம் இது போன்ற துன்பங்களை கொடுத்தாலும் கௌரவங்களை மிகைப்படுத்தியே கொடுக்க செய்யும். அஸ்வினி நட்சத்திரத்தின் சிறப்பு அம்சங்கள்: அதிதேவதை சரஸ்வதி, சமநோக்கு நட்சத்திரம், இதன் அதிபதி கேது, ஞானகாரகன் என்பதால் ஆலய வழிபாடு, சாஸ்திர பயிற்சியில் ஈடுபதற்கு ஏற்ற நட்சத்திரம். அன்று தங்கம், வெள்ளி, வைரம் ஆபரணங்கள் வாங்கலாம். செவ்வாயின் மேசராசியில் தலைமுடியை குறிக்கும் கிரகமான கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் மொட்டையடித்துக் கொள்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் அடித்துக்கொள்வது சிறப்பு. சிவபெருமானை வழிபட மிகவும் உன்னத நட்சத்திரமாகும். நட்சத்திர பட்சி ராஜாளி, யோகம் விஸ்கம்பம், நவரத்தினம் வைடூரியம், உடல் உறுப்பு மேல்பாதம், திசை கிழக்கு, பஞ்சபூதம் நிலம், அதிதேவதை விநாயகர் சரஸ்வதி, நட்சத்திர மிருகம் ஆண்குதிரை, நட்சத்திர விருட்சம் எட்டி, நட்சத்திர வடிவம் குதிரைத்தலை, அதிர்ஷ்ட நிறம் சிறப்பு. சம்பத்து தாரை பரணி, பூரம், பூராடம். எனவே இன்று அஸ்வினி நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.